புதுசாக வாங்கின இந்த செடிங்கள்லாம் நர்சரிலேருந்து டெரஸ் கார்டனுக்கு மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி டல்லாக இருந்துச்சு. வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் புது இடத்துக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுனாலையும் பூவெல்லாம் அப்படியே உதிர்ந்து போச்சு. புதுசாக தளிர்களும் பெருசாக வரல. அப்போ தான் இந்த லிக்விட் பூஸ்டரை செடிகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த உரம் ஒன்றும் கடையில் வாங்கினது இல்லைங்க. நம்ம வீட்டு கிச்சனில் இருந்து வர காய்கறி பழக்கழிவுகளை கம்போஸ்ட் பின்னில் போடுறோம். அது மக்கிறப்போ கீழே ஒரு லிக்விட் கிடைக்கும். அதுதான் கம்போஸ்ட் டீ. இந்த கம்போஸ்ட் டீயை தண்ணீரோடு கலந்து 10 நாளைக்கு ஒரு முறை செடிகளுக்கு கொடுத்துட்டு வரேன். அதோடு சேர்த்து அப்பப்போ கிளைகளையும் கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணுறோம். இப்போ ரிசல்ட் பாருங்கள். பூக்காமல் இருந்த செடிங்கள்லாம் இப்போ நிறைய பூக்களை பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆர்கிட் ரோஸை பாருங்கள், ஒரு கிளையில எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு. இதுக்கு நான் கொடுத்தது எல்லாமே கம்போஸ்ட் டீயும் கொஞ்சம் ப்ரூனிங்கும் தான் பண்ணேன். இந்த ஒரு புதிய தளிர்லேயே கிட்டத்தட்ட 20 பூக்கள் வந்திருக்கு. முன்னாடி இருந்த செடியா இது அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. காய்கறி செடிகளும் நல்லா வளர்ந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சப்போட்டா செடியை பார்த்தாலே தெரியும், 1 மாதம்தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மாறி இருக்குன்னு. நிறைய புது தளிர்கள்லாம் வந்திருக்கு. நிறைய பிஞ்சுகளும் வந்திருக்கு. நல்ல வளர்ச்சியும் தெரியுது. இது எப்படி பண்ணேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். பிடிஎஃப் வேணும்னா கமெண்ட்ஸில் ஃபெர்டிலைசர்னு போடுங்க, அனுப்புகிறேன். இன்னும் இது போல் கார்டனிங் ஐடியாஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.